எப்படியாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக முதலமைச்சரின் விழுப்புரம் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சரின் இந்த விழுப்புரம் பயணம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். கனமழையினுடைய எச்சரிக்கையாக மயிலாடுதுறை, விழுப்புரம், தஞ்சாவூர், கடலூர் ஆகிய 6 மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு தமிழக முதலமைச்சர் இன்று காலை ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி காட்சி வாயிலாக பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிவாரண முகாம்களெல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். வானிலை ஆய்வு மையம் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக 28, 29 2 நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கலாய்வு மேற்கொள்வதற்கு உண்டான அறிவிப்பு என்பது ஏற்கனவே தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்பட்டது. விழுப்புரத்துல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி திமுகவுடைய கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதே நேரத்தில் கலாய்வு மேற்கொள்வதற்கு உண்டான அறிவிப்பு என்பது 28, 29 ஆகிய 2 நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில இந்த கனமழையினுடைய எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த அடிப்படையில் அந்த 2 நாட்கள் கலாய்வையும் தமிழக முதலமைச்சர் ரத்து செய்திருக்கிறார். அன்று நடைபெறுவதாக இருந்த அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கலாய்வு கூட்டம் என்பது ரத்து செய்யப்படுகிறது என்பதுதான் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. அந்த வகையில விழுப்புரம் மாவட்டத்தில் 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் நடைபெற இருந்த கலாய்வு மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாகவும் மீண்டும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.